வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி. நான் உங்கள் ஷா. வெல்கம் டு மை ஷோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, பார்வையை மாற்றினால் வாழ்க்கையே மாறும். அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நம்ம பார்க்குற விதத்தில் தான் அது பெருசாக சின்னதாங்கிறதே தெரியும். மோட்டிவேஷன் வெளியே இருந்தெல்லாம் வராது, அதை நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த பார்வையை எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, லேர்ன் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. அதாவது மாற்றி யோசிக்க கற்றுக்கணும். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர விஷயம் என்ன, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் இனி எதுவும் பண்ண முடியாது, இதுதான் என் தலையெழுத்து. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு 2 சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. நாட் ஃபெயிலியர் பட் இன்ஃபர்மேஷன். அதாவது தோல்வியை தோல்வியாக பார்க்காம ஒரு இன்ஃபர்மேஷனாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியும் ஃபஸ்ட் டைம் போய் அட்டன் பண்ணப்போ அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு நினைக்காம செகண்ட் டைம் அவங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்கங்கிறத லேர்ன் பண்ணி அதை வச்சு படித்து நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டனே, தோத்துட்டனே, தப்பாகிருச்சு அப்படிலாம் யோசிக்காமல் அந்த தப்புலேருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டாமிக் ஹேபிட் புக்லையும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காரு. பெரிய பெரிய மாற்றங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஒரு முதல் படி அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது உங்களோட தோல்வியெல்லாம் தோல்வியாக பார்க்காம அது உங்களோட வெற்றிக்கான ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜாக பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னா, நாட் மஸ்ட் டூ பட் காட் த சான்ஸ் டு டூ. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த கண்டிப்பாக செஞ்சாகணும்னு செய்யாமல், எனக்கு இதை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி செய்யுங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா, நாங்கள் போய் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி செய்யாமல், என் டேலண்ட்டுக்காக இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த நான் சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னுக்கோசரம் ஒர்க்கு போங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கிங் மாஸ்டரே நீங்கள் தான். நம்ம 2வது என்ன கற்றுக்க போகிறோன்னா, லுக் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அதாவது தள்ளி நின்று பாருங்கள். நம்ம எமோஷ்னலாக ஒரு விஷயத்தில் இருக்கும் போது அந்த ப்ராப்ளமை கரெக்டான பார்வையில் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் ஒரு டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமாக பாருங்கள். இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உங்ககிட்டே நீங்கள் கேளுங்க, இன்னும் 6 மந்த்ஸ் கழிச்சு இந்த ப்ராப்ளம் இப்படியே எனக்கு இருக்குமா, இல்லை இந்த ப்ராப்ளம் இருந்ததே தெரியாமல் போயிடுமான்னு. அது இருந்ததே தெரியாமல் போகுதுன்னா அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது. இந்த லுக் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஓல்ட் மூவியில் நாகேஷ் சார் அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, பிரச்சனைங்கிறது ஒரு கல் மாதிரி, அதை நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தையே அது மறைச்சிரும், அதே தூரமாக வச்சு பார்த்தோம்னா அது இருக்கிற இடமே தெரியாதுன்னு. ஸோ ப்ராப்ளம்ங்கிறது அவ்வளோதான், அதை நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ். அதாவது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள், என்ன இல்லைன்னு பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல ஹெல்த் இருக்கலாம், நிறைய டைம் இருக்கலாம், ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கலாம், இல்லை பப்ளிக்கில் நல்லா பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை க்ரியேட்டிவ் மைண்ட் பர்சனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதுங்க. எப்பயுமே மோட்டிவேஷன் வரணும், ப்ராப்ளம்ஸ்லாம் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் உங்ககிட்டயே இருக்குன்னு நினைங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோன்னா, பி யோர் ஓன் ஃப்ரெண்ட். உங்களுக்கு நீங்களே ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கோங்க. அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம்னு நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்திருந்தால் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்களோ அதை உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியே நடக்கிற எந்த விஷயமும் நம்மளை மாற்ற முடியாது. ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிற பார்வை கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றும். உங்கள் பார்வையை மாற்றினா உங்கள் வாழ்க்கையே மாறும். இது வரைக்கும் இந்த ஷோ கேட்க ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஷோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவை